கல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கிட்டத்தட்ட சங்க இலக்கியத்துல பல விதமான கல்வி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா தென்னங்கல்லு, பனங்கல்லு, அரிசியில இருந்தது அரிசி கல்லு, நெல்லுல செஞ்சது நரவு கல்லு, தேனில செஞ்சது தேரக்கல்லு, பூவுல செஞ்சது பூங்கமழ் கல்லுன்னு, மூங்கில அரிசியில செஞ்சது தேக்கல்லு, விளாம்பழத்துல செஞ்சது பிழிக்கல்லு, நெல் முளப்புல வந்து செஞ்சது வந்து நறுப்பிழி கல்லு, தோப்பிக்கல் அப்படின்னு இருந்துச்சு. இவ்வளவு வகையான கல்விகள் இருக்கும்போது தென்னங்கல்ல பனங்கல்ல மட்டும் போததர பொருளை சொல்லி அதை இன்னைக்கு அழிச்சு நம்மளுடைய அடையாளத்தையே நம்மளே வந்து மறந்து போயிட்டோம். தமிழனுடைய வாழ்வியல்ல கல் அப்படின்றது எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்துச்சுன்னு தெரியுமா? வெற்றி திணையில போய் இந்த ஆடு மாடு செல்வங்கள் எல்லாம் கவர்ந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கல் குடிச்சுதான் வந்து அந்த மகிழ்ச்சியை வந்து கொண்டாடி இருந்திருக்காங்க. இறந்தவங்களுக்கு படைக்கிறதுக்கு கல்ல தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. புறவை கூத்தாடும் போது ஆண் பெண்கள் பாத்தீங்கன்னா கல் குடிச்சுதான் வந்து ஆடி இருக்காங்க. ஏன் நம்ம பாட்ட முருகனுக்கே வந்து பாத்தீங்கன்னா கல் வச்சுதான் படைச்சிருக்காங்க சங்க இலக்கியம். ஆண் கடவுளுக்கு மட்டும் இல்லாம பெண் கடவுளுக்கும் பாத்தீங்கன்னா கல் வந்து படைச்சிருக்கிறதுக்கான ஆதாரம் சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீரர்கள் வந்து கல் குடிச்சுதான் கொண்டாடி இருக்காங்க. ஔவையாரே வந்து பாத்தீங்கன்னா கல் குடிச்ச செய்தி வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல இருக்கு. இதோட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த காலத்துல பெண்கள் வந்து போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூங்கமழ் தேரக்கல் அப்படின்ற அந்த கல்ல குடிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா முதலரவே வந்து கொண்டாடி இருக்காங்க. அரசன், ஆண்டி, மரவன், மழவன், கூத்தன், உழவன், பாணர், புலவர் எல்லா குடிமக்களும் கல்லுதான் குடிச்சிருந்திருக்காங்க. தெரியுதுங்களா? ஏன் காதல், காமம், போர், வெற்றி, துக்கம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கல்லு வந்து தவிர்க்க முடியாத இடத்துல இருந்திருக்கு தமிழுடைய வாழ்வில். இப்படி உயரா வாழ்ந்த தமிழர்களை கள்ள சாராயம் குடிச்சு சாகடி கேக்குறீங்க பாத்தீங்களா? இது என்ன கொடுமை, என்ன சொல்றதுன்னே தெரியல.